வணக்கம். எங்களில் கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டில் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன் குளோபல் டிவியூடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் கந்தன். வணக்கம் கிரி. வணக்கம் நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டில் 8 மணி பிரதான செய்திகளோடாக இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்ய முடியும். அவற்றை நாங்கள் செய்திகளின் போது ஒளிபரப்புவதற்கு தயார். அந்த தகவலோடு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் கைதிகள் இருவர் உண்ணாவிரத போராட்டத்தில். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரினால் பகிரங்க அழைப்பு. 3.5 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பங்களாதேஷ் பிரஜை ஒருவர் விமான நிலையத்தில் கைது. பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு எதிராக சாலிந்தவும் நீதிமன்றத்திற்கு செல்ல ஆயத்தம். ஒன்பதாவது தேசிய சாரணர் ஜம்போரி உத்தியோகபூர்வமாக இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நாட்டின் பிரதம சாரணரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. ஒன்பதாவது தேசிய சாரணர் ஜம்போரியின் உத்தியோகபூர்வ அங்குரார்ப்பண வைபவம் யாழ் மத்திய மகா வித்தியாலய மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதிக்கு சாரணர் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. குடியரசின் ஜனாதிபதியுமாக விளங்கக்கூடிய கபில கல்யாண பெற சாகிய கொடியினை ஏற்றியிருக்கின்றார்கள். இதனையடுத்து ஜம்போரியின் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இந்த பிள்ளைகளை போன்றே நானும் சார்னர் இயக்கத்தில் இணைந்து செயற்பட்ட காலகட்டம் எனது நினைவுக்கு வருகின்றது. சார்னராக நான் செயற்பட்டமையே இன்று ஜனாதிபதியாக தெரிவாகுவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது என்றும் நான் இப்போது எண்ணி பார்க்கின்றேன். ஆகவே நாட்டின் எதிர்கால ஜனாதிபதி இந்த பிள்ளைகளின் மத்தியில் இருக்கலாம் என நான் நம்புகின்றேன். சார்னர் இயக்கத்தில் மதம், மொழி, இனபேதங்கள் என தனித்தனியே பிரிவுகள் எந்த ஒரு நாட்டிலும் காணப்படவில்லை. நாட்டை ஒன்றிணைத்தல் என்பது நாட்டிலுள்ள மக்களை ஒன்றிணைப்பதாகும். நாட்டிலுள்ள பிள்ளைகளை முதலில் ஒன்றிணைப்பதன் மூலமே மக்களை ஒன்றிணைக்க முடியும். சார்னர் இயக்க செயற்பாடுகளை வலுவூட்டுவதற்காக அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படும் எந்த ஒரு கோரிக்கையையும் நாம் நிறைவேற்றுவோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஜம்போரி யாழ்ப்பாணத்தில் நடாத்தப்படுகின்றது என்றவுடன் தெற்கிலிருந்து மிக்க ஆர்வத்துடன் இங்கு வந்துள்ளனர். அதே போன்று தெற்கிலிருந்து பிள்ளைகள் ஜம்போரிக்கு வருகின்றார்கள் என்றவுடன் வடக்கில் உள்ள பிள்ளைகள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். அப்படியானால் இந்த அனைத்து பிள்ளைகளதும் எம் அனைவர் உடலிலும் ஓடுவது ஒரே இருத்தமாகும். அத்தனை மாவட்டங்களிலும் இருந்து வந்திருக்கும் இளம் சாரணியர்கள் எங்களுடைய சாரணியர்களுடன் சேர்ந்து இந்த ஒரு முக்கியமான கருத்தை எங்களுக்கு வெளியிட வந்திருக்கின்றார்கள். ஒருமிக்க சேர்ந்து எங்களால் எதையுமே செய்ய முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் முகமாக இந்த சாரணிய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இந்த வருங்காலத்திலே எங்களுடைய சகல இன மக்களும் ஒன்று சேர்ந்து ஒருமித்து இந்த நாட்டை எழுப்ப வேண்டும் என்றால் இந்த சாரணிய இயக்கத்தினுடைய அந்த குறிக்கோள்கள் எங்களுக்கு முக்கியமானது. வடமாகாண ஆளுநரின் கலப்பு திருமணம் குறித்த கருத்து தொடர்பிலும் இதன்போது வடமாகாண முதலமைச்சர் கருத்து தெரிவித்தார். அதாவது எங்களுடைய ஆளுநர் அன்று குறிப்பிட்டார் கலப்பு திருமணங்கள் மிகவும் அவசியம் என்று. கலப்பு திருமணத்துக்கு நான் எதிர்ப்பவன் அல்ல. என்னுடைய 2 மக்களும் சிங்கள பெண்களையே திருமணம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை கூற விரும்புகின்றேன். தமிழ் மக்களுடைய உரித்துக்களை கொடுங்கள். அவர்களுக்கு சட்டபூர்வமாக கொடுக்க வேண்டிய அத்தனை உரித்துக்களையும் கொடுங்கள். அதன் பின்னர் கலப்பு திருமணங்கள் நடைபெறட்டும் என்றுதான். அதிநவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியினால் ஒருவரையும் கணக்கு எடுக்க அவர்களுக்கு தவறியுள்ளார்கள். எல்லோரும் ஒற்றுமையாக பணிபுரிவதை விடுத்து தற்போதைய இளைஞர் சமுதாயம் தனித்தனியாக தனியான பாதையிலே பயணிக்க விரும்புகிறது. முன்னவர்களை மதிக்கின்ற பழக்கத்தினை ஏற்படுத்த இந்த சாரணம் சங்கம் எமது நாடு புறாகும் விஸ்திரிக்க வேண்டும். இந்த சாரண சங்கம் ஒவ்வொரு விடிகளிலும்
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். சாரணர் வேலைத்திட்டத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மேற்கொண்ட சேவையை பாராட்டி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இதன்போது விருது வழங்கப்பட்டது. Electronic media sponsor Sirasa News First, Mr. Yasirat Kamalsiri, Director General Manager. வைபவத்தின் இறுதியில் ஜம்பூரியில் கலந்து கொண்டிருந்த சாரணர்களுடன் ஜனாதிபதி சுமூகமாக கலந்துரையாடினார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் கைதிகள் இருவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை முதல் குறித்த கைதிகள் இருவரும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் துஷார் ஒப்புல்தனிய குறிப்பிட்டார். தம்மை விரைவில் விடுவிக்குமாறு கோரி தமிழ் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 350 லட்சம் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய ஹெரோயினுடன் பங்களாதேஷ் பிரஜையொருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரிவினர் மூலம் கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். பங்களாதேஷ் டாக்கா நகரிலிருந்து வருகை தந்த சந்தேக நபர் ஹெரோயினை தமது பயண பொதியில் சூட்சமமாக மறைத்து வைத்துக் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். குறித்த ஹெரோயின் 3 கிலோவும் 400 கிராம் எடையுடையது என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் குறிப்பிட்டனர். இதேவேளை கொக்கைன் அடங்கிய 87 வில்லைகளை விழுங்கிய வண்ணம் பிரேசிலிலிருந்து வருகை தந்த வெனிசுவேலா நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அந்த வில்லைகள் வெளியே எடுக்கப்பட்டதுடன் அதன் பெறுமதி சுமார் 2 கோடி ரூபாவாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை மாவட்ட காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் கருத்து தெரிவித்தார். 225 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பாராளுமன்றமாக இருக்கின்றது. இதிலே முஸ்லிம் சமூகம் அந்த வீதாசாரத்தை அடிப்படையிலே சிந்திக்கின்ற போது 21 அல்லது 22 உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும். தமிழ் மக்கள் 28 உறுப்பினர்களை குறைந்தபட்சம் கொண்டிருக்க வேண்டும். ஓட்டத்தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் 15 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். இந்த பிரதித்துவம் உறுதிப்படுத்தப்படாத யாப்புக்கள் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையை திருப்திப்படுத்தாது. 88,800 வாக்குகளுக்கு ஒரு பிரதிநிதி செலுத்தப்பட வேண்டும் என்று கூறினால் தற்பொழுது இடம்பெயர்ந்திருக்கின்ற தமிழ் மக்கள் அவர்கள் இல்லாத நேரத்திலே அவருடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க செய்வது அது சட்ட ரீதியாக அவருடைய உரிமையை மறுக்கின்றோர் செய்யலாம். புத்தளம் எருக்கலம்பிட்டி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற விளையாட்டு விழாவில் கலந்து கொண்ட விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எங்களால் உருவாக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியோடைய தலைமையிலான ஆட்சியில் எங்களுடைய தலைமை சக்தி வாய்ந்த அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய தலைமைக்கு எதிராக கட்சியின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக இந்த கட்சியில் உருவாகி வெளியேறி சென்றவர்கள் வசைபாடலாம். ஒன்றுமே செய்ய முடியாதவர்கள், மக்களுடைய துன்பங்களை அறியாதவர்கள் என்று. ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை. 1000 மில்லியன் கணக்கில் கடந்த ஜனவரியில் அவருடைய அமைச்சுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்று இந்த வடமாகாண மக்களுடைய தேவைகள், எருக்கலம்பிட்டி பிரதேச மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கட்சி தலைமை இன்று தயாராகி வருகின்றது. வர்த்தகம் புரிவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல. இந்த நாட்டில் 20 லட்சம் முஸ்லிம்களுடைய தலையெழுத்தை அது எந்த ரூபத்தில் வந்தாலும், புலிகளுடைய ரூபத்தில் வந்தாலும், பொதுபல சேனா ரூபத்தில் வந்தாலும், புதிய அரசியலமைப்பு ரீதியான புதிய தேர்தல் முறை ஊடாக இந்த மன்னார் மாவட்டத்தின் வன்னி மாவட்டத்தின் பாராளுமன்ற இருப்பை அளிப்பதற்கு முற்பட்ட பொழுது கூட 20ஆம் திருத்த சட்டம் என்று கடந்த பாராளுமன்றம் கலைப்பதற்கு முன்பு உங்களுடைய பாராளுமன்ற பிரதித்துவத்தை அளிப்பதற்கு முற்பட்ட பொழுது கூட இந்த இயக்கத்தின் தலைமை தன்னன் தனியாக நின்று தேர்தல் முறையை மாற்ற விடாமல் பாராளுமன்ற பிரதித்துவத்தை காப்பாற்றிக் கொடுத்து தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலியடிவம்பு பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பட்டப்படிப்பை நிறைவு செய்த பின்னர் தொழிலற்று வாழும் தமக்கு அரசு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் வேண்டுகோள் விடுத்தனர். நல்லாட்சி அரசாங்கம் சரியான தீர்வை பட்டதாரிகளுக்கு வழங்க வேண்டும். பட்டதாரிகளுக்கான விரைவான நியமனத்தை பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் உறுதி செய்தல் வேண்டும். நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இவ்வாறான போராட்டங்களின் போது இவ்வாறான கண்ணீர் புகைகள் நீர்ப்பாத்தாரை பிரயோகம் என மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக நியமனம் வேணும்.
கொழும்பில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு உடனடி பதில் சொல்ல வேண்டும். அகில இலங்கை ரீதியாக இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் எந்த ஒரு அதிகாரியோ எந்த ஒரு அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ மாநசமோ எந்த அரசாங்கமும் எங்களுக்கான ஒரு பதிலை சொல்லுவதாகவும் இல்லை. எங்களை மேலும் மேலும் கஷ்டத்துக்குள்ளாகின்றார்கள். 5500 பேரை கொடுக்கிறேன்னு சொல்லி 2590 பேர் எடுத்துறாங்க. அதுக்குரிய மிச்சங்களுக்குரிய இன்னும் அவங்க உள்வாங்கப்படையும் இல்லை. கிட்டத்தட்ட 32,000 வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி மத்திய அரசாங்கமும் மாகாண அரசாங்கமும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா இருக்கிற பட்டதாரிகள் அதை விட குறைவா தான் இருக்கிறாங்க. இருக்கிற பட்டதாரிகளுக்கு மாற்றுக்குள்ள மிக விரைவாக நியமனம் வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள வேலையற்ற பட்டதாரிகள் கடந்த சில தினங்களாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. மேலும் சில உள்நாட்டு செய்திகள். பதுளை எல்என்யூபத் பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 41 வீடுகள் இந்த நிகழ்வின் போது கையளிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான வடிவேல் சுரேஷ், திலகர், அரவிந்த்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற சட்டமாக்க வர்றோம் 24ஆம் தேதி நாளை மறுதினம் 24ஆம் தேதி நான் சொல்லியிருக்கேன். சகல பாராளுமன்ற உறுப்பினருக்கும் 225 பேரும் தோட்ட தொழிலாளிக்காக 24ஆம் தேதி கையெழுத்து சம்பவத்திற்கு போராட்டணும். பாராளுமன்ற உறுப்பினருக்கு டீ குடிக்காம இருக்காது, அது இனர்ஜி சத்து கொடுக்கிறதுக்கு. ஆனா அந்த டீயை உற்பத்தி செய்யற எங்களுடைய தாய்மார் அந்த பணியோட அட்டை கடிச்சு மேல மிச்ச கஷ்டப்பட்டு வீட்டு பொழுது பார்க்க அந்த அம்மாவோட சம்பளத்தை ஊதியை பத்தி கேட்க போனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்க மக்கள் பிரச்சனை பாராளுமன்றத்தில் பேசாம அங்க போயிட்டு பேசாம எங்க உனக்கு பேச தெரியாது. நீ 5 வருஷத்துக்கு 5 முறை தான் பேசியிருக்கு. இப்பொழுது புதிய அரசியலமைப்பை செய்கின்ற உருவாக்குகின்ற நிபுணர்களுக்கும் அல்லது அரசியல் தலைவருக்கும் இந்த செய்தி போகணும். எங்களுக்கு பதுளை மாவட்டத்தில் தொகுதி அவசியம் என்கின்ற செய்தி போகணும். 1 மாதத்தில் செம்படி போராட்டம் நடைபெற்று 1 மாதத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. பிறகு 6 மாதத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. பிறகு இந்த ஒரு 10 மாதத்தின் பிறகு வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் எவ்வளவுதான் வீடு கட்டினாலும் கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு 4 வீடு என்பதற்கு இந்த 41 வீடுகள் பற்றியும் தனித்தனி யாராவது விவரமாக எழுத வேண்டும். அப்பதான் நீங்க சொன்னார் அவ்வளவு இல்லத்தின் விவரத்தை கொடுங்க. இவ்வளவு இல்லங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, வந்து பாருங்கள் ஐயா, தயவு செய்து உங்க கருப்பு கண்ணாடி மட்டும் கழட்டி வச்சுட்டு பாருங்க. அப்பதான் 40 41 தெரியும், இல்லாட்டி 4 தான் தெரியும். மலைய அரசியலிலே இன்று ஒரு நல்ல நிலைமை தோன்றி இருக்கின்றது. எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதனூடாக, எல்லோரும் ஒரு இலக்கை நோக்கி செல்வதனூடாக நாங்கள் இன்று மலையகத்திலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு சரியான திட்டத்தோடு செயல்படும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. கிண்ணியா கடலில் குளிக்க சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளான். இன்று பிற்பகல் 2 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்தனர். கிண்ணியா அண்ணன் நகர் பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதான மாணவன் ஒருவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான். இந்த மாணவன் கிண்ணியா அல் அசான் வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி கற்று வந்துள்ளான். உயிரிழந்த சிறுவனின் உடல் பொதுமக்களின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டு கிண்ணியா தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக போரிட்டு அனைத்தையும் இழந்து தற்போது வாழ்வில் நிம்மதி காண எத்தனிக்கும் பலர் இன்று செய்வதறியாது தவிர்க்கின்றனர். கட்டடங்களினதோ வீடுகளினதோ அபிவிருத்திகள் போரால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை திருப்தி அளிப்பதில்லை. ஆயுத போராட்டத்தில் உடல் உள்ள பாதிப்புகளை சந்தித்து பின்னர் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளே மயூரன், அனந்தினி. புனர்வாழ்வின் பின்னர் குடும்பத்துடன் இணைக்கப்பட்ட இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டனர். காலொன்றை இழந்த அனந்தினி, காயமடைந்து வலது கையும் வலது காலும் பாதிக்கப்பட்ட மயூரன் வாழ்வதற்கு வழியின்றி முல்லைத்தீவு தண்ணீரூற்று மேற்கில் ஆபத்து மிகுந்த பகுதியொன்றில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். சமுர்த்தி உதவி ஊனமுற்றோருக்கான கொடுப்பனவு மாத்திரமல்ல, இவர்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட பூர்த்தி செய்து கொடுக்கப்படவில்லை. சிறு கடையே இவர்களின் வாழ்வாதாரத்தை ஓரளவேனும் சீர் செய்கின்றது. விடுவிற்காக போராடிய தாம் இன்று உண்பதற்கு வழியின்றி நடுத்தெருவில் நிற்பதாக கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றார் அனந்தினி. குடிதண்ணீர் வசதியோ அல்லது குளிப்பதற்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை. வீடு கூட இல்லாத நிலைமையில இது மிகவும் வறுமையில தான் நான் கொண்டு வருகிறேன். குளிப்பதற்கு கூட நாங்கள் ஊற்றங்கிற பிள்ளையா கோயில் அல்லது குளத்துக்கு தான் குளிக்க போறது. காலை கட்டி போட்டு நான் பொம்பளையரா குளிக்கிறேன்டா இவ்வளவு கஷ்டப்பட்ட நிலைமையில தான் நான் இருக்கிறேன்.
நாங்கள் முதலும் தமிழருக்காண்டி எங்களோட படிப்புகள் எங்களோட இதுகளை எல்லாம் இழந்து நாங்கள் நடுத்தருவில் போராடிட்டு இப்ப சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாத நிலைமையில இருக்கிறோம். அங்க கூலி வேலை செய்யற ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் ஒவ்வொரு ரூபா போட்டு சேர்த்தாலே இங்க நாங்க வன்னியில ஒரு தரம் கூலி வேலை செய்ய உண்மையாவே உங்களுக்காண்டி நீங்க அங்க இருந்து குரல் மட்டும்தான் கொடுத்தீங்க. நாங்க உடம்புல இரும்பு மட்டுமில்ல அங்கங்களை இழந்து உடம்புல தேட வேண்டிய இடங்கள்ல ரத்தம் ஓட வேண்டிய இடங்கள்ல இரும்பு துண்டு உழைச்சு வந்த ஒண்ணு இன்று வரையும் தெரியும். எங்களை என்று சொல்லி கவனிக்கிறது யாரும் இல்லை. எங்களுக்கு எந்த விதமான தற்காலிக உண்மையாக சொல்ல போனா தற்காலிக வீடு கூட இந்த அரசாங்கம் எங்களை செய்வதில்லை. எனக்கு எந்தவித உதவிகளும் இன்றி நிற்கதியான நிலையில் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாகவும் மயூரன் தெரிவிக்கின்றார். எங்களை ஏமாற்றுவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமல்ல, நாங்கள் விவசாய காலப்பகுதியில் சிறு தொழில் கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சராக இருந்த மதிப்புரிய டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்கள் சொன்னார், உங்களுக்கு 2 பேருமே இல்லாதாக்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் சொல்லி அவரை நான் 9 தரம் போய் சந்திச்சிருக்கேன். சந்திச்சு காய்ச்ச போது ஒரு கட்டத்தில் சொன்னார், அவருக்குரிய யாழ் மாவட்ட பொறுப்பாக இருந்த கமலேந்திரன் சொல்லி அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், நீங்க போய் சந்திங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கழிக்கும் போது அவர் எனக்கு சொன்னார், தங்களுடைய பேப்பர் இருக்காம் அதை வித்து தந்தா ஒரு பேப்பருக்கு 2 ரூபா தாரதான் என்று சொல்லி நான் சாப்பாட்டுமே வழியில் நான் இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒன்று சொன்னது மிகவும் எனக்கு மனவர்த்தம் அந்த கவலையமா போயிட்டு சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்வோம் என்று கூட முடிவெடுத்திருக்கிறோம். இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய அமைப்புகள் அவங்க இவங்கன்னு சொல்லி வந்து எங்களை நெடுக படம் எடுக்கிறதும் படத்தை தாண்டதும் இருக்கிறதான்றதும் இப்போ அப்படி எடுத்து கொடுத்தால் ஒரு நாளைக்கு எடுத்து கதைப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து போக எடுத்தா சொல்லுவாங்க உண்டியல் வச்சிருக்கேன் காசு சேர்க்க மாட்டான். அந்த உண்டியல்ல காசு சேர்க்கிற காசு யாருக்கு கொடுக்குறாங்கன்றது தெரியாது இன்று வரை. மயூரன் மற்றும் அனந்தினி ஆகியோரின் மகனான இந்த பிஞ்சு பாலகனின் எதிர்காலம் குறித்தேனும் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்துவார்களா? எந்தவித எதிர்பார்ப்புமின்றி போராட்டத்தில் அனைத்தையும் இழந்த தமக்கான பிரதியீட்டை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த குடும்பத்தினர். ஈழத்தின் பழம்பெரும் அம்மன் ஆலயங்களில் ஒன்றான மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மாசிமக மகோத்சவத்தின் ரதோற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பன்னிகாவம் என்று அழைக்கப்படும் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் ரதோற்சவ திருவிழாவில் இன்று காலை முதல் அம்பிகைக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. காலையில் இடம்பெற்ற அபிஷேகத்தினை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் அம்பிகை பரிதார மூர்த்திகளுடன் ஒளிவீதி வலம் வந்தார். மங்கள வாத்தியங்களில் முழங்க அம்மன் தேரில் ஆரோகணித்தார். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க அம்மன் தேரில் எழுந்தருளி வலம் வரும் கண்கொள்ளா காட்சி பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பஞ்சரத பகுதியை காண நாட்டின் பல பக்கங்களில் இருந்து பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். தேவார பாராயணங்கள் ஒலிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் பஜனையுடன் அம்மன் ரதத்தில் வலம் வந்தார். பஞ்சரதங்களிலே விநாயகரின் பேர் முன்னுக்கு நகர மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மாள் அலங்கார ரூபியாக தேரில் வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார்.
கத்தரிசையின் ஏடுகள் பக்தர்கள் தமது நெற்றிக்கடன்களை நிறைவேற்றினர். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நேற்று பண்டாரவளை பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவத்தின் போது பகிரங்க அழைப்பு ஒன்றை விடுத்தார். கட்சியிலிருந்து நியாயமான காரணத்துடன் விலக்கியவர்களை மீண்டும் செயற்பாடுகளோடு இணைத்துக் கொள்ள முடியாது. எனினும் கட்சியிலிருந்து சென்றவர்களுக்கு கதவு திறந்துள்ளது. அதில் எவ்வித விவாதமும் இல்லை. அதேபோன்று நன்கு அறிந்து கொண்டு கட்சியை பிளவுபடுத்த கட்சியில் குழுக்களை உருவாக்குவதற்கு செயற்பட்டவர்கள் உள்ளனர். மிகவும் சிறிய பிரிவினரை அவ்வாறு செயற்படுகின்றனர். கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு சதித்திட்டம் தீட்டியவருக்கும் கட்சியை இடமளிக்க கூடாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று ஹமாந்தோட்டை லுணுகம்பெகர பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார். லுணுகம்பெகர அனுசரிபுர பிரதேசத்தில் முதியோரை கௌரவிக்கும் நிகழ்வொன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. උපාධ්‍යාරින් රැකියා ඉල්ලගෙන කෑ ගහනකොට උන්ට ගහනවා ජනමාධ්‍ය තමන්ගේ නිදහස් අදහස් ප්‍රකාශ பட்டதாரிகள் தொழில் கேட்டு சத்தமிடும் போது அவர்களை தாக்குகின்றனர். ஊடகங்கள் சுதந்திரமாக கருத்துக்களை வெளியிடும் போது ஊடகங்களை ஒடுக்குகின்றனர், அச்சுறுத்துகின்றனர். அச்சுறுத்தி கவனமாக இருக்குமாறு கூறுகின்றனர். இல்லாவிடின் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று தெரிவிக்கின்றனர். இந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வர். அதனால் நாம் எதிர்க்கட்சியாக செயற்படுகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவினர் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றனர். எனினும் எமக்கு இணைய முடியாது. பண்டாரநாயக்க கொள்கையின்படி எம்மால் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய முடியாது. அனைவரும் தற்போது இணைந்து செயற்பட வேண்டும் என்று பிரதமர் கூறுகின்றார். வாதிட்டுக் கொண்டிருப்பதால் தமக்கு அதிக சிரமம் என்றும் கூறியுள்ளார். எனினும் எமக்கு இணையுமாறு கூறிவிட்டு மறுபுறம் திட்டுகிறார். ரத்னபுரியில் நேற்று நடைபெற்ற சோசலிச இளைஞர் அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க உரையாற்றினார். இந்த நாட்களில் தற்போதைய பிரதமர் ஒருபுறம் ஆவேசத்துடன் இருக்கின்றார். ஊடகங்களின் கேமராக்களை கண்டதும் அவருக்கு புல்லரிப்பு ஏற்படுகின்றது. ராஜபக்ச இப்போது மறுபிறப்பு பெற்றவர் போன்று காணப்படுகின்றார். ஊடகங்கள் மௌனிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தற்போது இதனையும் கதைப்பதில்லை என்றும் கூறுகின்றார். ராஜபக்சர்கள் வரையறையின்றி கொள்ளையடித்துள்ளார்கள் என்று கூறுவதற்கு ஊடகங்கள் வாயிலாக இந்த ஒரு சிறு வாய்ப்பை கிடைத்தது என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். சிரச தொலைக்காட்சி மீது குண்டு தாக்குதல் நடத்தினார்கள். சியத்த தொலைக்காட்சி மீதும் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. உதயன் பத்திரிகைக்கும் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட அதே நேரத்தில் இந்த ஊடக நிறுவனங்களுக்கும் அவற்றின் கருத்துக்களை கூறுவதற்கு சிறு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது. ராஜபக்சவின் பெயரை கூறும்போது பீப் பீப் ஒலி பயன்படுத்தப்பட்டது என்று ராஜபக்ச மறுபுறத்தில் இருந்து கொண்டு ஊடகங்கள் மௌனிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார். நாட்டை ஆட்சி புரிகின்றவருக்கு ஊடகங்களை காணும் போது புல்லரிப்பு ஏற்பட ஆரம்பித்துள்ளது. நாட்டை ஆட்சி புரிந்தவருக்கு தம்மாலேயே அடித்து நொறுக்கப்பட்ட ஊடகங்களின் தயவு தற்போது தேவைப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் நீர்வள முகாமைத்துவ அமைச்சர் விஜித் விஜயமணி சோய்சா இன்று வெள்ளவாய பகுதியில் அமைச்சின் புதிய இணைப்பு அலுவலகம் ஒன்றை திறந்து வைத்தார். තමන්ගේ පවුලේ අය අතර 60%ක් බෙදාගත්ත යුගය අද අවසන් වෙලා தமது குடும்ப உறுப்பினர்களிடையே 6% பகிர்ந்து கொண்ட யுகம் என்று முடிவுக்கு வந்துள்ளது. உங்களுடைய பொதுகள் மற்றும் பெட்டகங்களின் உரிமையை உங்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கிய அரசாங்கத்தை மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இன்று முன்னெடுத்துச் செல்கின்றனர் என்பதை நான் கூறுகின்றேன். அரசியல் அமைப்பை பாராளுமன்றத்திடமே வழங்கிய மைத்ரிபால சிறிசேனவிற்கு கழுத்தை மட்டும் நீட்ட வேண்டாம் என்று நாம் கூறுகின்றோம். அவரை கொலை செய்ய முயற்சித்த விடுதலை புலி உறுப்பினருக்கும் மன்னிப்பு அளித்தார். ஆனால் வெளிப்பாக இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிடமளிக்க முடியாது. எனவே இனிமேலாவது சரியான பாதையில் செல்லுங்கள் என்று பொது எதிர்கட்சியினரிடம் நான் கோரிக்கை விடுகின்றேன். கடல் நடுவில் இருந்தாலும் மலை உச்சியில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தாம் குற்றமளித்திருப்பின் நிச்சயமாக அது தண்டனையை பெற்றுத்தரும். அது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், விஜயமுனி சோய்சாவாக இருக்கலாம். அவர் இவர் என்றில்லை. ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்த கருத்திற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாலிம் திசாநாயக்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது பதிலளித்தார். அவர் தெரிவித்துள்ள இந்த கருத்து எனது அரசியல் வாழ்வை அதிகளவில் பாதிக்கும் விடயமாக நான் கருதுகின்றேன். லங்காதித்க வங்கியிலிருந்து 50 மில்லியன் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் நான் ஒருபோதும் லங்காதித்க வங்கியிலிருந்து தனிப்பட்ட முறையில் அவ்வாறு பணம் பெறாமையால் நான் ஒரு தீர்மானம் ஒன்றிற்கு வந்துள்ளேன். இந்த பொய்யான கூற்றினால் எனக்கு ஏற்பட்டுள்ள அவகீர்த்தி காரணமாக 500 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளேன். பிரதியமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க நான் தனிப்பட்ட ரீதியில் 500 லட்சம் பெற்றுக் கொண்டுள்ளதாகவே கூறுகின்றார். அவ்வாறு தனிப்பட்ட ரீதியில் நான் பெற்றதில்லை. எனினும் இந்த நாட்டின் விவசாய சமூகத்திற்காக அந்த பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளேன். அதுவும் 500 லட்சம் ரூபாய் அல்ல.
தமது பிள்ளைகளுக்காக இளமை காலத்தை அர்ப்பணித்து வயோதிப காலத்தில் எவருடைய ஆதரவுமின்றி நிற்கதியான தாயொருவரை எமக்கு சந்திக்க நேர்ந்தது. அந்த தாயின் கதை அடுத்து. உதிரத்தை பாலாக்கி 6 பிள்ளைகளுக்கு ஊட்டி பெரியவர்களாக வளர்த்து ஆளாக்கிவிட்ட இந்த தாயை அம்பலாங்குடி வதுகுதிர பகுதியில் பாலடைந்த வீடொன்றினுள் தனிமையில் இருந்தபோது சந்திக்க நேர்ந்தது. 97 வயதான இந்த தாய் தன்னை இவ்வாறு அடையாளப்படுத்தினார். பிள்ளைகளின் அரவணைப்பின்றி பாலடைந்த வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ரதுநூனாவுக்கு அம்பலாங்குடி போலீசார் இன்று நேசக்கரம் நீட்டினர். போலீசார் அந்த வயோதிப தாயை அழைத்து சென்ற பின்னர் அவரது பிள்ளைகள் ஊடகவியலாளர்கள் முன்பாக நடந்து கொண்ட விதமே இது. Apa butakan kau pernah muntah? Jangan. Ya kau harus siap bermula kan? Semua orang. Kau tidak.